இன்றைக்கி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிற டிவி பார்த்தோம்னா சோனி 55 இன்ச்சஸ் QLED டிவியோட டாப் வேரியண்ட்டில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. அது டிஸ்பிளே வந்து தெரியாமல் கைப்பட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டு கொடுக்க முடியுமா சோனியோடது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு குவாலிட்டி கிளாரிட்டி எதுவுமே கம்மியாகக்கூடாது, பழசு ஒரிஜினல் எப்படி இருந்ததோ அதே சேம் கண்டிஷனில் எனக்கு ப்ரைஸ் கம்மியாக டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளாஸ் கஸ்டமர் என்கொயரி பண்ணியிருக்காங்க கம்பெனியில். அப்ராக்சிமேட் 45,000 ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் டேக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா 22,000 ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். இதில் ஏன் நம்ம 22,000 பண்ணுறோம், கம்பெனிக்கு அவ்வளோ காஸ்ட்டு ஜாஸ்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஓப்பன் செல் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனால கிளாஸ், அதாவது ஓப்பன் செல்லு ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளால் 22,000 பண்ண முடியுதுங்க. கம்பெனியில் வந்து ஃபுல் பார்ட்டு பழைய மதர் போர்டு, எஸ்எம்பிஎஸ், பேக் கவர், ஸ்பீக்கர் மட்டும்தான் பழைய ஸ்பேர் எடுப்பாங்க. மீதி எல்லாமே இன்னர் கேபினெட்டு, பேக் லைட்டு எல்லாமே செட்டோடு சேர்த்து நியூவாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அந்த ப்ரைஸும் உங்களுக்கு ஜாஸ்தி வருதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த டிவி பார்த்தோம்னா இப்போ லேட்டஸ்ட்டு 6 மந்த்ஸ் தான் ஆகுதுங்க டிவி வாங்கி. மாடல் பார்த்தோம்னா 55S3030 அப்படிங்கிற மாடல். நம்ம சோனிலே முறையாக ஃபஸ்ட் டைமாக நம்ம இப்போ பார்க்குறோம். என்னென்னா டீகான் லெஸ் டைரக்ட் மதர் போர்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க சோனி. கிளாரிட்டி அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி என்னென்னா மாடிஃபிகேஷன் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்பிளே போட்டு ஆல்ட்ரு பண்ணுறது அந்த மாதிரி வேலையே இதில் இல்லாத அளவுக்கு ஃபுல்லி ப்ரொடெக்டடாக கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட சேம் டிஸ்பிளே ஸ்டாக் இருந்ததுங்க, அதனால் நம்மளால் போட முடிஞ்சது. அப்படி இல்லாட்டி 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் பெண்டிங் போட்டு தான் நம்ம பேனல் வாங்கி மாற்றுற மாதிரி இருந்திருக்குங்க.